இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 29ஐயும் 30ஐயும் தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 29ஐயும் 30ஐயும் வாசிங்க. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கின்ற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் இவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 29வது 30வது வசனத்திலே இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதியிலே இன்றைய கர்த்தருடைய தூதுக்காக ஒரு வார்த்தை உண்டு. அது 30வது வசனத்திலே நாங்கள் காணுகிறோம். என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது. சிம்சோனுடைய பரிதாபமான ஒரு வார்த்தை, தேவனுடைய மனுஷனுடைய ஒரு பரிதாபமான ஒரு வார்த்தை. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது. தேவனுடைய தாசனாய தாவீது உடைய ஒரு வாஞ்சை இருந்தது இருதயத்திலே. என் ஜீவனை இரத்த பிரியரோடே கூட வாரிக்கொள்ளாதேயும் என்ற ஒரு வாஞ்சை அவருடைய இருதயத்திலே. என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட வாரிக்கொள்ளாதேயும் தேவனே என்று கதறினார். எங்களுடைய அன்பு ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது, பிதாவே என்னுடைய ஆவியை உமது கரங்களிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் சிம்சோனோ என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று பரிதாபமாய் சென்றான், மடிந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது இந்த பெலிஸ்தர் யார்? இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெலிஸ்தர் என்றால் இவர்கள் அந்நியர், சபிக்கப்பட்ட காமின் குமாரனாகிய மிஸ்ராயிமின் குமாரனாகிய ஹஸ்லூகிமின் சந்ததியார். மிஸ்ராயிமி சந்ததியார் ஆதியிலே எகிப்திலே குடியேறினார்கள். இதனால் எகிப்துக்கு இன்னொரு பெயர் உண்டு, மிஸ்ராயிம் என்று பெயர் உண்டு. மிஸ்ராயிம் தேசம் என்று வேறொரு பெயரால் இந்த எகிப்து தேசம் அழைக்கப்படும். உருது மொழியிலே இருக்கிற பைபிளிலே எகிப்துக்கு பதிலாக மிஸ்ராயிம் என்று சொல்லி அங்கே பாவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். ஆகவே இந்த பெலிஸ்தியர் யார்? அவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரானவர்கள்.
தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரான இவர்கள் ஒரு அந்நிய ஜாதி. இங்கே சிம்சோனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம், என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லுவதை நாங்கள் பார்த்தோம். அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோன் யார்? இதைத்தான் நாங்கள் முதலிலே இதையும் பார்க்க வேண்டும். இந்த சிம்சோன் யார்? இந்த சிம்சோன் என்றால் பாருங்கள், இவருடைய பேரும் சூரியனை போல அல்லது இந்த சூரியனை போன்ற ஒரு பிரகாசமானவன் என்று பொருள்படுகின்றது. ஆகவே இந்த சிம்சோன், இப்போ நாங்கள் பெலிஸ்தர் யார் என்பதை பார்த்தோம், பெலிஸ்தியர் யார் என்று. இப்பொழுது இந்த சிம்சோன் யார் என்று பார்க்கும் பொழுது இவனுடைய பேரே சூரிய பிரகாசம், சூரியனை போன்ற பிரகாசம் உள்ளவன். ஆகவே இந்த சிம்சோன் இவருடைய பிறப்பை குறித்து நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய பிறப்பை குறித்து அறிவித்த பொழுது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிறக்க போகிற இந்த பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை கற்பியும் என்றும், அதே வேளையிலே அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்றும் கேட்கிறதாக இந்த வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு உன்னதமான, ஒரு உத்தமமான பெற்றோருக்கு பிறந்தவன் தான் இந்த சிம்சோன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பூமியிலே குழந்தைகள் பிறக்கும் முன்பு, குழந்தை வயிற்றிலே இருக்கும் பொழுது தாய்மாருடைய அல்லது தகப்பன்மாருடைய அல்லது பேரன் பேத்திமாருடைய வாஞ்சை என்னவாக இருக்கும்? ஐயோ, இந்த குழந்தை பிறக்கும் பொழுது நல்ல பிள்ளையாக பிறக்க வேண்டும். அதுக்காக வேண்டி குங்குமப்பூ எல்லாம் வாங்கி இடிச்சு கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா? சரி, ஏனென்றா புள்ள வெள்ளையா பிறக்க வேணும், பலத்தோட பிறக்க வேண்டும், அழகாக பிறக்க வேண்டும், அல்லது என்னை போல பிறக்க வேண்டும், உன்னை போல பிறக்க வேண்டும் என்றெல்லாம் பெரிய வாஞ்சியோடு இருப்பார்கள். அது உலகத்திலே உண்மையாக எல்லோரும் வாஞ்சிக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த சிம்சோனுடைய பெற்றோர் பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிட்ட கேட்கிறவர்களாக, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கர்த்தரிட்ட கேட்கிறவர்களான ஒரு நல்ல உத்தம ஒரு பெற்றோராக காணப்பட்டார்கள். அவர்களுக்கு பிறந்தவன் தான் இந்த சிம்சோன். ஆமென். மட்டுமல்ல அருமையானவர்களே, இவனை கற்பன் தரித்துள்ள தாய் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ற கட்டளை கர்த்தருடைய தூதனால் பெறப்பட்டது. வயிற்றிலே இந்த பிள்ளை கற்பன் தரித்திருக்கும் பொழுது இந்த தாய் எப்படி ஜீவிக்க வேண்டும் பாருங்க. இந்த உலகத்துல வைத்தியர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் புகைப்பிடிக்க கூடாது. பொதுவாக இந்த மேலை நாட்டில் இருக்கிற பெண்கள் அதிகமாக புகைப்பிடிப்பார்கள். சொல்லுவார்கள், குழந்தையை தாக்கும், ஆகவே நீங்கள் புகைப்பிடிக்க கூடாது, மதுபானங்கள் அருந்தக்கூடாது. இவ்விதமாக அவர்கள் சொல்லுவார்கள். ஏன்? அந்த பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக, அந்த பிள்ளை அங்கவீனமாக பிறந்துவிடும் என்பதற்காக, சித்த சுவாதீனமற்றதாக பிறக்கும் என்பதற்காக பலவிதமான புத்திமதிகளை சொல்லுவார்கள். அதே போன்ற அருமையானவர்களே, இங்கே பாருங்கள், கர்த்தருடைய தூதன் கற்பன் தரித்திருக்கிற இந்த தாய்க்கு எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கப்படுகின்றது. பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆயத்தங்கள் செய்யப்படுகிறது என்றால், அந்த வயிற்றிலே இருக்கிற குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வேதத்தில் காணுகிறபடி முதல் நசரேயன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த சிம்சோன். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோனுடைய பிறப்பை குறித்து பரலோகம்
கண்ணும் கருத்துமாய் இருக்கிறது. அந்த குழந்தையை பாதுகாப்பாக இந்த உலகத்திலே பெற்றெடுக்க வேண்டிய சகல வசதிகளையும் பரலோகம் செய்து கொடுக்கின்றது. பரலோகத்துக்கு ஏற்ற பிள்ளையாக, தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாக அந்த பிள்ளை வளர வேண்டும் என்பதற்காக பரலோகம் மிக மிக அக்கறையாயிருக்கிறது. சகல கட்டளைகளும் பரலோகத்திலே இருந்து வருகின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிம்சோன் நசரேயன். நசரேயன் என்றால் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று பொருள். தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், எவைகளில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், எவைகளில் இருந்து இவன் பிரித்தெடுக்கப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது, எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவன் திராட்சை ரசம், மதுபானம், பிரேதம், சவரகன் கத்தி, இன்னும் பரிசுத்த குலைச்சலாக்கும் சகலத்துக்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் காணும் மற்றொரு நசரேயன் யோவான் ஸ்நானகன். இவர் தன் ஜீவனை கடைசி வரை காத்து கொண்டபடியினால் நமது ஆண்டவர் இயேசு இவரை குறித்து ஒரு பெரிதான சாட்சி என்று சொல்லுகிறார். என்ன தெரியுமா? ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. எவ்விதமாய் நம்முடைய ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் பாருங்கள். ஏன்? இவர் தன்னுடைய ஜீவனை கடைசி வரையும் காத்துக் கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிறந்தது முதல் இந்த சிம்சோன் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். அருமையானவர்களே, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியவன் இந்த சிம்சோன். உன்னதமான அழைப்பை பெற்றவன் இந்த சிம்சோன். தேவ ஆவியின் பலத்தினால் ஆளப்பட்டவன் இந்த சிம்சோன். இறுதியில் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவுளே. என கடுமையான தேவனுடைய பிள்ளைகள், இவரது இந்த பரிதாபமான இந்த வார்த்தைக்கு காரணம் என்ன? இவருடைய இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் என்ன? இந்த பயங்கரமான வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அருமையானவர்களே, பரலோகத்தினால் ஆயத்தப்படுத்தப்பட்ட இவன், பரலோகத்தினால் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து காப்பாற்றப்பட்ட இவன், உத்தம பெற்றோரினால் வளர்க்கப்பட்ட இவனுக்கு இந்த பரிதாபம் ஏற்பட காரணம் என்ன? முதலாவதாக நாங்கள் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திலே முதலாவது 2வது வசனம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1 2 வாசியுங்கள். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். மீண்டுமாக இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திலே முதலாவது 2வது வசனம். சிம்சோன் திம்னானுக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டான். வேறு விரிக்கப்பட்ட சிம்சோன், வேறு விரிக்கப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டிய சிம்சோன் முதலாவது செய்த பாவம் என்ன தெரியுமா? ஒரு ஸ்திரியை கண்டு அவளை இச்சித்தான். யார் இந்த ஸ்திரி? இதான் முக்கியமான கேள்வி. ஒரு பெலிஸ்திய பெண், ஒரு பெலிஸ்திய பெண். அருமையானவர்களே, அதாவது எந்த ஜாதி இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ அந்த ஜாதிக்குள் இருந்து ஒரு பெண்ணை
ஒரு இஸ்ரவேலன் விவாகம் செய்யக்கூடாது என்று தேவன் மோசே மூலமாகவும் யோசுவா மூலமாகவும் எச்சரித்திருந்தாரே, அதே ஜாதிக்குள் இருந்த பெண்ணையே வேறு விரிக்கப்பட்ட இந்த மனுஷன் கண்டு இச்சித்தான். அருமையானவர்களை, சத்தியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தான் ஒரு நசரேயன் என்பதை மறந்தான். ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை மறந்தான். தான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை மறந்தான். தேவனால் கண்ணும் கருத்துமாக தான் பாதுகாக்கப்படுகிறவன் என்பதை மறந்தான். எதற்காக தான் இங்கே இருக்கிறேன் என்ற தன் கடமையை மறந்தான். மறந்து அந்நிய ஸ்திரியை இச்சித்தான். அருமையானவர்கள், ஆம், மாம்சத்தின் இச்சை என்ற இந்த பாவத்துக்கு இவன் உடன்பட்டான். ஆரம்பத்திலே மாமிசத்தின் இச்சை, அவளை கண்டவுடனே அவன் இச்சித்தான். நான் அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தில் பிறந்த மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். இப்போ எகிப்து என்ன செய்கின்றது? அவர்களை பின்தொடருகிறது. அவர்களை மீண்டும் அடிமைப்படுத்த முயற்சிக்கிறது. எது? எகிப்து. ஆகவே அடிமைப்படுத்த முடியாத போது கவர்ச்சியாக அது இழுக்கிறது. கவர்ச்சியை காட்டி இழுக்கிறது. எகிப்திலே இருக்கிற கவர்ச்சிகளை காட்டி அவர்களை இழுக்கிறது. எகிப்தை விட்டு போனவர்களை இழுக்கிறது. சிம்சோனை பலத்தால் அடிமைப்படுத்த முடியாது. அதன் கவர்ச்சி அவனை அடிமைப்படுத்தியது. பத்தில் அருமையானவர்கள், அவனை பலத்தால் அடிமைப்படுத்த முடியாது. சிம்சோனை அவ்வளவு பலசாலி, ஆனால் கவர்ச்சியால் அவனை அடிமைப்படுத்தியது. இதுதான் அருமையானவர்களே இன்றைய கால ரட்சிக்கப்பட்டோரின் பெரிய பரிதாபமான ஒரு நிலையும் இருக்கிறது. அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்களை தயவு செய்து வாசிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா? தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டார்கள் என்று நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவகுமாரர் என்றால் தேவனுடைய ஜனங்கள். மனுஷ குமாரத்திகள் என்றால் அவர்கள் அந்நிய ஸ்திரிகள், மாமிசத்தின் பிள்ளைகள் என்று அர்த்தம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை அந்நிய நுகமானது, மாமிசத்தின் பிள்ளைகளானது, அந்நிய ஸ்திரிகளானது கவர்ச்சியினால் இழுத்து அடிமைப்படுத்துகிறது என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அந்நிய ஜாதியிலே தங்களுடைய திருமணங்களை செய்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் அதற்கு சொல்லுகிற காரியம், நாங்கள் விரும்பி விட்டோம். இன்னொரு காரணம் சொல்லுவார்கள், அவரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்குள் மாற்றி விடுவோம். இவ்விதமாக சொல்லி தங்களை சாந்தப்படுத்திக் கொள்ளுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையிலேயே நாங்கள் நம்பிக்கை வைப்போம். அவனை ரட்சிக்கிறது இந்த பெண்ணோ அல்லது ஆணோ அல்ல.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ அந்நிய நுகத்திலே நீ இணைக்கப்படக்கூடாது, அந்நிய நுகத்தை நீ இச்சிக்க கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. அதுக்கு மிச்சமாக வேற எந்த விதமான சாட்டுகளும் முன்வைக்க கூடாது. சில பேர் அந்நிய நுகத்திலே திருமணத்தை செய்து கொள்ளுவார்கள். பின்பு அருமையானவர்களே, அவரும் அவளோ அல்லது அவளோ ஆண்டவரை ஏற்று அவர்கள் இப்பொழுது அவர்கள் விசுவாசிகள் என்ற பெயரோடு இருக்கலாம், ஆனால் உண்மையில் அது விசுவாசிகள் அல்ல. இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இருந்து நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, இதில்தான் உங்களுடைய தீர்ப்பு. தேவனுடைய வார்த்தை சரியா அல்லது இவர்களுடைய வார்த்தை சரியா? எந்த வார்த்தையை நாங்கள் விசுவசிக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தை. ஆகவே அவன் அல்லது அவள் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டு மீண்டும் அவனோ அல்லது அவளோ மீண்டும் அவளுடைய வழிக்கோ அல்லது அவனுடைய வழிக்கோ கர்த்தருடைய வழி என்று சொல்லி வந்துவிட்டார்கள் என்றால் அது தேவனுடைய கிருபை அல்ல, அவனுடைய அல்லது அவளுடைய மாமிச இச்சையினால் இணைக்கப்பட்டு ஒரே வழிக்கு வந்து விட்டார்கள். அதுதான் உண்மையான காரியம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்நிய நுகத்திலே கவர்ச்சியினால் இழுக்கப்பட்டு, அது பணமாயிருக்கலாம், அழகினால் இருக்கலாம், அல்லது செல்வாக்குகளாயிருக்கலாம், படிப்புகளாயிருக்கலாம், அல்லது உத்தியோகங்களாயிருக்கலாம், பணமாயிருக்கலாம், இவைகளின் அந்நிய நுகத்தின் மூலமாக இழுக்கப்பட்டு என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகள் இருளுக்குள் செல்லுகின்றார். ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, தேவன் இந்த உலகத்தை இப்பொழுது நீங்க வாசித்த வேத பகுதியிலே, ஆதி ஆகமத்திலே வாசித்த வேத பகுதியிலே, தேவன் இந்த உலகத்தை ஜலப்பிரளயத்தினால் அழிக்க காரணமாயிருந்த ஒரே பாவம் அந்நிய நுகத்திலே விசுவாசிகளோடு கொண்டுள்ள உறவே ஆகும். இதுதான் ஜலப்பிரளயத்தினால் தேவன் அழிக்க முற்பட்ட அகோரமான பாவம். அருமையானவர்களே, அப்படி என்றால் அருமையானவர்களே, அந்நிய உறவும் அவர்களுடனான புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு ஒரு பயங்கரமானது என்பதை நீங்கள் ஒரு விசை தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோனுடைய நிலை இதுதான். அவன் மாமிச இச்சையினால் அவன் இழுக்கப்பட்டான். அவன் செய்த முதல் பாவம், ஆரம்ப பாவமே அதுதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன், தேவ ஆவியின் பலத்தினால் ஆளப்பட்ட மனுஷன், அருமையானவர்களே, சாதாரண மனுஷன் அல்ல. பரலோகம் அவனுடைய பிறப்பை குறித்து கண்ணும் கருத்துமாய் இருந்தது. பரலோகத்திலே இருந்து பலவிதமான அறிவுறுத்தல்கள் அவனுடைய வளர்ப்பை குறித்து வந்து கொண்டிருந்தது. பெற்றோர் தகவல்கள் வந்து கொண்டிருந்தது. அவ்விதமாக வளர்க்கப்பட்ட இந்த சிம்சோனுடைய செய்த பாவம் மாமிச திரிச்சைக்கு உட்பட்ட. சரி, இரண்டாவதாக சிம்சோன் செய்த பாவம் என்ன? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசியுங்க தயவு செய்து. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்திலே ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண்ணில்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவளின் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். 7வது வசனத்தை வாசிங்க. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். என் கண்களுக்கு பிரியமானவள் என்று அவன் சொல்லுகிறான். பாருங்க, என் கண்களுக்கு பிரியமானவள்.
கண்களின் இச்சை என்ற பாவம் அவனது உன்னதமான பெற்றோரின் ஆலோசனைகளை கூட ஏற்க மறுத்து விட்டது. பாருங்கள் அருமையானவர்களே, சிம்சோன் செய்த இரண்டாவது பெரிய பாவம் கண்களின் இச்சை. அவனது உன்னதமான பெற்றோருடைய ஆலோசனைகள் கூட அங்கே அவனால் நிராகரிக்கப்பட்டது. அவன் கண்களின் இச்சை என்ற பாவத்துக்கு அடிமையானான். அருமையான பிள்ளைகளே, பெலிஸ்தியரை அடிமைப்படுத்த பிறந்த இந்த சிம்சோன் பெலிஸ்தியரின் கையிலிருந்து இஸ்ரவேலரை மீட்க பிறந்த இந்த சிம்சோன், ஐயோ பரிதாபம், கண்களின் இச்சைக்கு அடிமையாகி விட்டான். எமது ஆண்டவரின் எச்சரிப்பை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள். கீறி வையுங்க கூட வேதத்திலேயே. லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள். சோதோமை விட்டு பிரிந்து போகும்போது திரும்பி பாராமல் போகும்படியே லோத் குடும்பத்துக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அனுமதிக்கப்பட்ட தேவ ஜனமே, இன்று உங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட தேவ கட்டளை என்ன தெரியுமா? உலகத்தை திரும்பி பாராதே, உலகத்தாருடன் எந்த உறவும் இருக்கக்கூடாதே. இந்த லோத்தின் மனைவி சோதோமை விட்டு பிரிந்து போனாள், உண்மைதான். அவள் அங்கேயே சோதோமிலேயே இருக்க போறோம் இருக்கவில்லை, பிரிந்து போனாள். ஆனால் திரும்பி பாராதே என்ற கட்டளை பெறப்பட்டவள் தான் இவள், லோத்துடைய மனைவி. ஆனால் அவள் செய்தது என்ன தெரியுமா? கடைசியாக என்றாலும் பார்த்து என்னுடைய கண்களை திருப்தியாக்கி கொள்வோம் என்ற ஆசை அவளை உப்பு தூணாக மாற பண்ணியது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இன்றைய கால தேவனுடைய ஜனங்கள் சோதோமை விட்டு அவர்கள் வந்தும் பின்பும் பாருங்கள் அதற்குள்ளே போக்குவரத்துமாக இருக்கிறார்களே. காரணம் சோதோமின் மக்கள், சோதோமின் பொருட்கள், சோதோமின் அழகு, சோதோமின் கவர்ச்சி அவர்களை கவர்ந்து கொள்ளுகின்றது. அவர்களுடைய கண்கள் இச்சிக்கப்படத்தக்கதாய் இருக்கிறது. இந்த ஜனங்களை குறித்து தேவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். எத்தனை உப்பு தூண்களை இவ்விதமான தேவனுடைய ஜனங்கள் தங்களுக்கென்று சேர்த்துக் கொள்ளுகிறார்களோ நாங்கள் அறியோம். ஆனால் நிச்சயமாக சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். கண்களின் இச்சை என்ற பாவத்தை தேவன் என்ன செய்கின்றார்? பெரிதுபடுத்துகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேதத்திலே 1 ராஜாக்களை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கப்பட்டது. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 15:5 1 ராஜாக்கள். வாசிங்க. தாவீது பாருங்க, இன்னொரு வாசிங்க முதல்ல இருந்து. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர வேற எந்த பாவம் அவன் செய்யல. ஆண்டவர் பாருங்க சுட்டி காட்டுறார், இன்ன காரியம் பின்ன இந்த கண்களின் இச்சை என்ற காரியத்தை ஆண்டவர் ஒருபொழுதும் மறக்க மாட்டார். பாருங்க, அதை சுட்டி காட்டுற.
அது ஒன்று, இது ஒன்றை தவிர, இது ஒன்றை தவிர, தாவீது ராஜா இது ஒன்றை தவிர, என்னுடைய தாசனாய தாவீது ஒன்றை தவிர என்று கண்களின் இச்சை என்ற பாவத்தை குறிப்பாக சுட்டி காட்டுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் கண்களின் இச்சை மூலம் செய்யும் பாவமோ படம் பிடித்தது போன்று மனத்திரையிலே பதிந்து எப்பொழுதும் அவன் முன்பாக என்ன செய்யுமா? வந்து நின்று அவனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிட. அது திரையிலே ஓடுகிற படம் போன்று ஓடிக்கொண்டிருக்கும், அவனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தும் கண்களின். ஆகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, உங்கள் கண்களினால் செய்யப்படுகின்ற பாவம் உங்கள் சரீரத்தையே நாசப்படுத்தும், உங்கள் சரீரத்தையே பாழ்படுத்தும் என்பதை நீங்கள் இன்றைய நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஆகவே மாமிசத்தின் இச்சையினால் பாவத்தை தொடங்கிய இந்த சிம்சோன் கண்களின் இச்சையின் பாவத்தை அடுத்ததாக செய்தான். அடுத்ததாக சிம்சோன் செய்த மூன்றாவது பாவம் என்ன? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை தயவு வாசிங்க. வாசிங்க 8. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு பள்ளி விலகி போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோன் செய்த மூன்றாவது பாவம் என்ன தெரியுமா? வழி விலகி போனான். வழி விலகி போனான். எதற்காக வழி விலகி போனான்? எதற்காக வழி விலகி போனான்? வாசிங்க. பின்பு அவன் அவளை பாத்தீங்களா? பின்ன எதற்காக வழி விலகி போனான்? அசுத்தமானதும் செத்து போனதுமான மிருகத்தின் உடலை பார்ப்பதற்காக. பாத்தீங்களா? எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் தொடக்கம் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 6 தொடக்கம் 8 வரைக்கும் வாசிங்க. வாசிக்கப்பட்டு என்ன மாதிரி படியா வாசிங்க. நசரேய விரதம் தலைமையில் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாயிலும் தாயாயிலும் சகோதரனாயிலும் சகோதரியாயிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. நசரேயனாயிருக்கும் நாட்கள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். ஆகவே தேவன் மோசே மூலமாக நசரேய விரதம் உள்ளவன் யார் பிரேதத்தண்டையிலும் போக கூடாது என்று திட்டவட்டமாக கட்டளை இட்டிருந்தும் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட இந்த சிம்சோன் அந்த கட்டளையை மீறி பாவத்துக்கு உட்பட்டார். பாருங்க அருமையானவர்களே, பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிக்க வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டிய எங்களுக்கு கற்பித்து தாரும். அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று தேவனிடம் ஆலோசனை கேட்டு வளர்த்த பெற்றோரின் நல்வளர்ப்பை பெற்றிருந்த இந்த சிம்சோன்
வழி விலகி போனான் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். தேவன் சாட்சி கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய கால சில பத்திரிகைகள் மற்றும் விமர்சனங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் சில பிரசங்கிகளுடைய பிரசங்கங்களையும் கூட நான் கேட்டிருக்கிறேன். சில ஊழியர்கள் சொல்லுவார்கள், அந்த ஊழியனின் பிள்ளைகள் அப்படி நடக்கிறார்களே, இப்படி நடக்கிறார்களே, இவர்கள் பிள்ளைகளை சரியாக வளர்த்திருந்தார்கள் என்றால் இப்படி நடப்பார்களா என்றெல்லாம் அவர்கள் விமர்சிப்பார்கள். மட்டுமல்ல, இவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்லவா, இவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பம் அல்லவா, இவருடைய பிள்ளைகள் இப்படி வழிதப்பி திரிகிறார்களே, இப்பிள்ளைகள் எல்லாம் இவருடைய பெற்றோர்கள் இவர்களை சரியாக வளர்க்கவில்லையே என்று சொல்லி என்ன செய்வார்கள், அந்த ஆவிக்குரிய தாயப்பன்மார்கள் என்ன செய்வார்கள், குற்றங்களை சுமத்துவார்கள். எந்த ஒரு உண்மையான தேவ ஊழியரோ, எந்த விதமான ஒரு உண்மையான கிறிஸ்துவ பெற்றோரோ தங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்றுதான் நிச்சயமாக விரும்புவார்கள். தங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல ஊழியக்காரனாக வர வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புவார்கள். கர்த்தருடைய காரியத்திலே அவர் உற்சாகமாய் இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புவார்களே தவிர தங்களுடைய பிள்ளைகள் அழிந்து போவதையோ அல்லது கர்த்தரை விட்டு விலகி போவதையோ ஒருபொழுதும் கிறிஸ்துவ பெற்றோர், உண்மையான கிறிஸ்துவ பெற்றோர் விரும்ப மாட்டார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு இதை அறியாத எத்தனையோ பேர் இன்றைக்கு கிறிஸ்துவ பெற்றோரை, ஊழியர்களை பிள்ளைகள் நிமித்தமாக குற்றப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த சிம்சோன் வழிதப்பி போக அவனுடைய பெற்றோரின் வளர்ப்பு சரியில்லாமல் இருந்ததா, அல்லது ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைகள் சரியில்லாமல் இருந்ததா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் பரலோகம் வளர்த்த முறையும் பிழ, அந்த தாய் தகப்பன் வளர்த்த முறையும் பிழ. அதனால் தான் இந்த சிம்சோன் வழிதப்பி போனான். அப்படித்தானே நாங்கள் நினைக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிம்சோன் வழிதப்பி போக அவனுடைய பெற்றோரின் வளர்ப்பு சரியற்றிருந்ததா இல்லையே, அல்லது அவனுடைய பெற்றோர் அவனை கண்டிக்காமல் விட்டிருந்தார்களா இல்லையே. இவ்விதமாக விமர்சித்து ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடி இன்றைக்கு இவ்விதமான தேவனுடைய ஜனங்களோ சரி, ஊழியர்களோ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தினால் கேட்டுக்கொள்ளுகின்றேன். மட்டுமல்ல, பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இளம் சந்ததியை நாசப்படுத்த, இளம் சந்ததியை வழிவிலகி போக பண்ண, இளம் சந்ததியை கர்த்தரை விட்டு பிரிக்க பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் அவர்களை விழுங்கலாம் என்று அவன் சுற்றித் திரிகின்றான். எத்தனையோ தேவனுடைய ஊழியர்களின் பிள்ளைகளை, எத்தனையோ கிறிஸ்துவ பெற்றோரின் பிள்ளைகளை பிசாசானவன் இன்றைய நாளிலே மூர்க்கம் கொண்டவனாய் அவர்களை வழிவிலக பண்ணி சாட்சிகளை கெடுக்கும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இதை உணராதவர்களாய் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களின் பிள்ளைகளுக்காக, இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்களை, தேவனுடைய ஜனங்களின் பெற்றோர்களை இன்றைக்கு குற்றம் சாட்டுகிற ஜனங்களாய் காணப்படாதபடி என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இதை உணர்ந்தவர்களாய், இந்த இளம் சந்ததியை நாசப்படுத்த பிசாசானவன் இந்த கடைசி நாட்களிலே அவன் வெறி கொண்டு திரிகிறான் என்பதை உணர்ந்தவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? தேவ ஜனங்கள் எல்லாரும் பிள்ளைகளுக்காக, ஊழியர்களின் பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு பாரப்பட வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இவ்விதமாக நீங்கள் கண்ணீரோடு இவ்விதமாக தேவனுடைய சமூகத்திலே பாரப்பட்டிருக்கும் பொழுது இளம் சந்ததியினரை நீங்கள் பிசாசின் பிடியிலிருந்து நீங்கள் விடுவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.
ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இவைகளை நிலைநிறுத்தி நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான முறையிலே நாங்கள் நடக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை தயவு வாசியுங்க. 15 வாசியுங்க. நியாயாதிபதிகளையே நீங்கள் கையடிக்குள்ள வச்சுக் கொள்ளுங்க. பொழுதும் உடனே அவன் கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வழி விலகி போன இந்த சிம்சோன் எங்க போனான்? செத்து கிடந்த ஒரு மிருகத்தின் உடலுக்கிட்டே அவன் போனான். அங்கே போனதின் பொழுது அவன் வழி விலகி போனதினால் அவனுக்கு கையிலே கிடைத்த ஆயுதம் என்ன? ஒரு அசுத்த மிருகத்தினுடைய கழுதையினுடைய தாடை எலும்பு. தாடை எலும்பு அது நீங்க சந்தோஷம் பத்திரப்படுத்தி வச்சிருப்பீங்களா? இல்ல. ஏன்? அது அசுத்தம். பின்னாகவே இந்த பிரித்தெடுக்கப்பட்ட இந்த மனுஷனுடைய கையில என்ன இருக்குதா? அசுத்த மிருகமான கழுதையின் தாடை எலும்பு. வழி விலகி போன இந்த சிம்சோனுடைய கையிலே கிடைத்த ஆயுதம் இதுதான். அருமையானவர்களே, இறந்து போன அசுத்த மிருகத்தின் அருகே சென்றான். அதிலிருந்து தேரெடுத்து அருந்தினான். பின்பு செத்து போன கழுதையின் தாடை எலும்பை ஆயுதமாக உபயோகித்தான். அதன் மூலமாக அவன் என்ன செய்தான்? பெரிய வெற்றி அடைந்தான் என்றுதான் நாங்கள் வாசிக்கிறோம். அவன் இந்த தாடை எலும்பினால் என்ன செய்தானா? பெரிய வெற்றி அடைஞ்சா நாங்க பார்க்கிறோம். அதுல அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அவன் பெரிய வெற்றி அடைந்தான். இல்லை, அவன் பெரிய வெற்றி அடைந்தான். இப்படித்தான் இன்றைக்கு அநேகமாக உலகம் காணும். ஆனால் அங்காலே நாங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அவன் மிகவும் தாகமடைந்தான் என்று பார்க்கிறோம். தாகமடைந்தான். ஆகவே இதன் மூலமாக தேவனுடைய வல்லமை அவனிலே குறைவுபட்டதையும் குறைவுபடுகிறதையும் நாங்கள் காணுகிறோம். என கடுமையானவர்களை, தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்திலே நீர்த்தன்மை குறைய என்ன நடக்கும்? தொண்டை காயும். தொண்டை காயும். அப்பொழுது என்ன செய்யும்? தொண்டை காய தாகம் எடுக்கும். தொண்டை காய என்ன செய்யும்? தாகம் எடுக்கும். இதே போன்று சிம்சோன் ஜீவ ஊற்றாகிய தேவனை விட்டு வழி விலகினான். ஜீவ ஊற்றாகிய தேவனை விட்டு வழி விலகினான். என கருமையானவர்களும் தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்திலே நீர்த்தன்மை குறைய என்ன நடக்கும்? தொண்டை காயும். தொண்டை காயும். அப்பொழுது என்ன செய்யும்? தொண்டை காய தாகம் எடுக்கும். தொண்டை காய என்ன செய்யும்? தாகம் எடுக்கும். இதே போன்று சிம்சோன் ஜீவ ஊற்றாகிய தேவனை விட்டு வழி விலகினான். ஜீவ ஊற்றாகிய தேவனை விட்டு வழி விலகினான். அவனுக்கு தாகம் எடுத்தது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். அடுத்தது என்ன செய்தார்கள்? தண்ணீர் நிற்காத ஒரு வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு வெட்டினார்கள். அதுல தண்ணி நிற்காது. அப்படி என்றால் அது என்ன செய்யும்? வறட்சியாக இருக்கும் அந்த தொட்டி. விளங்குதானே? ஆகவே பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோன் இந்த கழுதையின் இந்த தாடை எலும்பை எடுத்து அவன் பெரியொரு வெற்றியை அவன் கண்டான் என்று நாங்கள் மேலோட்டமாக பார்த்தாலும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆவியாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார். அவன் தாகம் அடைந்தார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இவ்விதமான அசுத்தமான ஒரு வாழ்க்கையோடு கூட இன்றைக்கு வேறு விரிக்கப்பட்ட மனுஷன் வேறு விரிக்கப்படாத நிலையிலே அவன் இருந்து கொண்டு கூட அவன் பெய்யாவும் ஒரு வல்லமையான ஊழியத்தை நடத்த முடியும் என்பதை நாங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் மிகவும் ஹோ ஹோ என்று சொல்லி அவன் ஊழியங்களை, மக்கள் போற்றும் ஊழியங்களை அவன் நடத்த முடியும். ஆனால் அவனுடைய தொட்டி வறண்டு போயிருக்கிறது என்று கர்த்தர் காட்டுகின்றார். அவன் தாகம் உள்ளவனாயிருக்கிறான். தாகம் உள்ளவனாய் ஏன் தெரியுமா? அவன் ஜீவ கூட்டாகிய தேவனை அவன் விட்டு விட்டான். தேவ சித்தத்தை அவன் விட்டு விட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர் தங்காத தொட்டியை அங்கே காணுகிறோம். அது வறண்டு போகின்றது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலத்திலும் தேவனிடமிருந்து பெற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இன்றைக்கு வல்லமை, இவைகளிலே என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் வளர்ந்து அவர்கள் அதிலே பெருமிதம் கொள்ளுகிறார்கள். நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்தவர்கள், நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றவர்கள் என்று என்ன செய்கிறார்கள்? மிகவும் பெருமிதம் கொண்டவர்களாய் அதையே தங்களுக்கு விக்கிரகங்களாக அவர்கள் மாற்றிக்கொண்டு அவர்கள் பழிதப்பி அவர்கள் போகின்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இறுதியிலே இவர்கள் நடப்பது என்ன? இவ்விதமான இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகளையும் வரங்களையும் அவர்கள் தங்களுக்கென்று வைத்து பெருமை பாராட்டி அவர்கள் அதையே தங்களுக்கு விக்கிரகங்களாக மாற்றி அவர்கள் பழிதப்பி போனதன் பிற்பாடு நடப்பது என்ன? அவர்கள் கழுதையின் தாடை எலும்பை கையிலே பிடித்து கொண்டவர்களாய் அசுத்த வாழ்க்கையிலே நடந்து போகின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இதை உணராத இன்றைக்கு இவ்வகையினர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இரக்கம் உள்ள தேவன் அவர்களுக்கு வழங்கின் நன்மைகளை வைத்துக் கொண்டு, எங்களுடைய இரக்கம் உள்ள தேவன், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்களுடைய இரக்கம் உள்ள தேவன் செய்கிற நன்மைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கர்த்தர் தங்களுடன் இருக்கிறார் என்று சுயவிருத்தி அடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த சிம்சோனை போல தாங்களும் தாகத்தால் சோர்ந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கும் நிலையை உணராதவர்களாய், நாங்கள் தாகத்தால் வறண்டு போயிருக்கிறோம் என்ற நிலையை உணராதவர்களாய் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் காணப்படுகின்றார்கள், பெருமிதம் கொள்ளுகிறார்கள். இது எவ்வளவு பரிதாபமானது, எத்தனை பயங்கரமானது என்பதை நீங்கள் நாளிலே சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக சிம்சோன் செய்த 4வது பாவம், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. இருந்துண்ணுகிற 7 நாளும் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியினால் அதை அவளுக்கு விடுவித்தார். பாருங்க, நாங்கள் பார்க்கிறோம், அப்பொழுது அவள் தன் ஜனத்துக்கு அந்த விடுகதையை விடுவித்தார். அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியினால் அதை அவளுக்கு விடுவித்தான். எதை? தேவனுடைய ரகசியங்களை. ஆகவே தேவனுடைய ரகசியங்களை பாதுகாத்து நடக்கவில்லை இந்த சிம்சோன். இவன் செய்த 4வது பாவம் இதுதான். அருமையானவர்களே, தேவ இரகசியத்தை அவன் பாதுகாக்கவில்லை. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே 16ஆம் 17ஆம் வசனங்களை நீங்க வாசித்து பாருங்கள். அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான் என்று வாசிக்கின்றோம்.
தேவனுக்கென பிரிக்கப்பட்டவன், நல்ல பெற்றோரின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்டவன், தேவனுடைய விசேஷித்த வேலைக்காக தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டவன், ஆவியினால் நிறைக்கப்பட்டவன், தேவ இரகசியங்களை அந்நியருக்கு வெளிப்படுத்தினான். தேவனுக்கு பிரியமில்லாதவர்களுக்கு தேவனுடைய இரகசியங்களை வெளிப்படுத்தினான். தேவனோடு இல்லாதவர்களுக்கு தேவனுடைய இரகசியங்களை வெளிப்படுத்தினான். அவன் அலட்டி அலட்டி கேட்க எல்லாமே சொல்லிவிட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் இவ்விதம் சொல்லி இருக்கும் பொழுது, பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் தேவனுடைய இரகசியங்களை, இன்றைக்கு தேவனுடைய இரகசியம் என்று சொல்லும் பொழுது சபையினுடைய காரியங்களை, சபை பிள்ளைகளுடைய காரியங்களை, ஊழியர்களுடைய காரியங்களை இன்றைக்கு நாங்கள் கதைத்து திருப்தி கொள்ளுகின்ற எத்தனை கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு எத்தனை சிம்சோன்களை நாங்கள் இந்த ஆவிக்குரிய உலகத்திலே நாங்கள் காணுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 66:16 வாசித்து பாருங்க. தேவனுக்கு பயந்தவர்களிடம் மாத்திரமே தேவன் நமது ஆத்துமாவுக்கு செய்தவைகளை சொல்ல வேண்டும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயந்தவர்களிடம் மாத்திரமே தேவன் நமது ஆத்துமாவுக்கு செய்தவைகளை சொல்ல வேண்டுமாம். இப்படி இருக்கும் பொழுது இந்த துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற இந்த ஜாதிகளுக்கும் மறுபடியும் பிறவாத மக்களுக்கும் கர்த்தரின் திருச்சபையை குறித்தும் சபையின் காரியங்களை குறித்தும் இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்களை குறித்தும் தேவ பிள்ளைகளை குறித்தும் அலப்புகின்ற எத்தனை சிம்சோன்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இது வேதனை அல்லவா? இன்றைக்கு 2 ராஜாக்களிலே 18ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாங்கள் ஒருக்கா வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. சரி, நீங்கள் எடுக்கிறீங்களே, நானே வாசிக்கிறேன். அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை என்று சாட்சி பெற்ற எசேக்கியா ராஜா தன்னுடைய வியாதி நீங்கி சுகமானதை கேள்விப்பட்ட பொழுது பார்க்க வந்த அந்நிய ஜாதிகளிடம் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும், எல்லா இரகசியங்களையும் வெளிப்படுத்தி அதன் பலன் என்ன? தன் பின் சந்ததிக்கு பயங்கரமான தேவ சாபத்தை அவன் தேடிக் கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு பழமொழி ஒன்று உண்டு, பூனைக்கு கொண்டாட்டம் எலிக்கு திண்டாட்டம் என்று சொல்லி பழமொழி சொல்லுவார்கள். இந்த பழமொழியின் படி பாருங்க, இன்றைக்கு சில தேவனுடைய ஜனங்கள் அந்நிய ஜாதிகள் முன்பும் பன்றிகள் நாய்களுக்கு முன்பும் தங்களது செய்களினால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் கொண்டாட்டமாயிருக்கிறார்கள். ஆனால் பின்னுக்கு அவர்களது சந்ததிக்கு ஏற்பட போகிற அந்த திண்டாட்டத்தை அவர்கள் நினையாமல் போகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோன் தன் எதிரிகளோடு ஐக்கியமாய் கொண்டிருந்த அந்த தன் எதிரிகளோடு யார் ஐக்கியமாய் இருந்தார்களோ, அந்த எதிரிகளோடு யார் ஐக்கியப்பட்டிருந்தார்களோ அந்த ஸ்திரிகளுக்கு தனக்கு கேடு உண்டாகும்படி தன் இரகசியங்களை, தேவனுடைய இரகசியங்களை, தேவ மனுஷனுடைய இரகசியங்களை எல்லாவற்றையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அது அவனுக்கு கேடாக முடிந்தது என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக 5வது சிம்சோன் செய்த 5வது பாவத்தை பார்ப்போம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் வாசிங்க.
16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கு ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இங்கே பாருங்கள், அவன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவன் விபச்சார பாவத்துக்கு உட்பட்டான். விபச்சார பாவத்துக்கு உட்பட்டான். அடுத்ததாக அடுத்து அடுத்து அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக அவன் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறான். பாருங்கள். சரி, இந்த பாவத்திலே விழுந்தானே, எங்க போனானா? எங்கே போனானா? காசாவுக்கு போனானா? இப்ப டிவியில காட்டுவாங்க, பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. காசா, அதான் இது. காசாவுக்கு போனான். பின்ன காசா என்றால் அந்த அர்த்தம் பலம், வல்லமை என்று அர்த்தம். காசா என்றால் என்ன அர்த்தம்? பலம், வல்லமை. பின்ன காசா ஒரு அடிமை வியாபார ஸ்தலம். காசா கர்த்தரின் ஆக்கினை தீர்ப்புக்குரிய ஸ்தலம். வேத ஆதாரங்களின்படி நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு பிரதான பெலிஸ்தியரின் பட்டணம். பெலிஸ்தியரின் பட்டணம். பின்ன சிம்சோன் இங்கே கண்டது யாரை? பேசியை. பாத்தீங்களா? இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நன்றாக பார்த்துக் கொள்ளணும். அப்படி அந்த ஆவிக்குரிய முறையிலே நாங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். காசா என்றால் என்ன அர்த்தம்? பலம், வல்லமை ஒன்றலை. அடுத்தது காசா ஒரு அடிமை வியாபார ஸ்தலம். அடுத்தது காசா கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்குரிய, ஆக்கினை தீர்ப்புக்குரிய ஸ்தலம். இது ஒரு பிரதானமான பெலிஸ்தியரின் பட்டணம். சரியா? பின் ஆகவே சிம்சோன் இந்த காசாவுக்கு போறான். அங்க காசாவில் யாரை காண்றான்? பேசியை காண்றான். அப்படியானால் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே இதை சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது, காசா ஒரு பாவத்திலும் விபச்சாரத்திலும் பேசித்தனத்திலும் பலம் கொண்ட ஒரு பட்டணம். விளங்குறதா? இப்ப பலம் கொண்ட ஒரு பட்டணம். ஆகவே தேவனை விட்டுவிட்ட ஒரு பட்டணம். சிம்சோனோ அப்படிப்பட்ட இடத்தை தேடியே போகிறான். பாத்தீங்களா? கர்த்தரின் பரிசுத்தத்திலே இருக்க வேண்டிய, கர்த்தரோடு பரிசுத்தத்திலே வாழ வேண்டிய இந்த மனுஷன், கர்த்தரோடு இருக்க வேண்டிய மனுஷன், கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டிய மனுஷன், இப்ப யாரோடு இசைந்திருக்க போகிறான்? பேசியோடு ஒரே சரீரமாய் இணைந்திருக்க எங்க போறான்? காசாவை நோக்கி போறான். தனது உன்னதமான அழைப்பையும் உயர்ந்த ஸ்தானத்தையும் மறந்த இந்த சிம்சோனுடைய பரிதாபமான ஒரு நிலையை பாருங்க அருமையானவர்களே. பரிதாபமான ஒரு நிலை. சோராவில் பிறந்த சிம்சோன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சோராவில் பிறந்த சிம்சோன் காசாவுக்கு போகிறான். அருமையானவர்களே, சோரா என்றால் என்ன? சோரா என்றால் குளவியின் இடம் என்று அர்த்தம். என்ன என்ன இடம்? குளவியின் இடம். சித்திர குளவி, குளவியிற இடம் என்று பொருள். சோரா. வாசியவள் யோசுவா இந்த குளவியை குறித்து இருப்பாங்க. யோசுவா 24:12 வாசிங்க. குளவியை குறித்து பார்ப்போம் ஒரு வசனத்தை. அநேக வசனங்கள் உண்டு, நாங்கள் ஒன்றை மட்டும் பார்ப்போம். யோசுவா 24:12 வாசிங்க. வாசிங்க வாசிங்க. 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக பல வீரர்களை அனுப்பினேன். அவர்களை உங்கள் மீது துரத்தி விட்டேன். பின் ஆகவே குளவி யார் அனுப்பினதா? குளவி யார் அனுப்பினது? கர்த்தர் அனுப்பினவர். ஆகவே குளவிகளை கர்த்தர் என்னத்துக்கு பயன்படுத்துறார்? சத்துருக்களை அழிக்கும், துரத்தும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 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 சிம்சோன் எங்க பிறந்தவன்? எந்த இடத்துல பிறந்தவன்?
சோராவிலே பிறந்தவன். சோராவிலே பிறந்த இந்த சிம்சோன், அப்படி என்றால் குளவிகள் இடத்திலே பிறந்த இந்த சிம்சோன் சத்துருக்களை அழிக்கவும் துரத்தவும் முறியடிக்கவும் உரிய கருவியாக பயன்பட வேண்டியவன் என்ன செய்கிறான்? சத்துருடைய கையில அவன் அடிமைப்பட்டுட்டான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களை அழிக்கவும் துரத்தவும் முறியடிக்கவும் உரிய கருவியாக தேவன் உங்களை சோராவில் பிறப்பித்திருக்கிறார். நீங்களோ என்ன செய்கின்றீர்கள்? விபசாரத்துக்கு உட்படுத்தும் காசாவை நோக்கி பிரயாணப்பட்டு அந்நிய நுகத்திற்கும் உலக சிநேகத்திற்கும் பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறது ஒருபொழுதுமே கூடாது. உலக சிநேகம் விபசார மார்க்கம் வேதத்திலே தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம். அது தேவனுக்கு விரோதமான பகை என்றும் பார்க்கிறோம். ஆகவே இதன் மூலம் சிம்சோன் தேவனுக்கு பகைஞானது போல தேவனுடைய இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தேவனுக்கு பகைஞனாக காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த சிம்சோனுடைய இந்த வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாக இருக்கட்டும். அடுத்தது ஆறாவதாக சிம்சோன் செய்த ஆறாவது பாவம் என்ன? நியாயாதிபதிகளிலே 16ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தேலிலாள் என்னும் பெயர் உள்ள ஒரு ஸ்திரீனோடே சிநேகமாயிருந்தான். ஆகவே இவன் எங்கேயாம் சொல்லுங்க, சோரேக் ஆற்றை கடந்து வந்ததும் அவன் அங்கே யாரை காணுகிறான்? தேலிலாளை சிநேகித்தான். இது அவன் செய்த ஆறாவது பாவம். இதுல என்ன பாவம் என்று சொல்லி நீங்கள் சில நேரங்களில் என்ன பாவம் இருக்கிறது சில நேரங்களை யோசிக்கலாம். சோரேக் என்றால் நாங்கள் அர்த்தத்தை அறிய வேண்டும். திராட்சை செடி. சோரேக் என்றால் திராட்சை செடி என்பது அர்த்தம். ஆகவே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், பேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்பதுதான். இந்த இரகசியத்தை இந்த சிம்சோன் மறந்தான். வழிதப்பி போக செய்யும் இந்த திராட்சை ரசம் என்று ஏசாயாவிலே நாங்கள் வாசிக்க பார்க்கின்றோம். வழிதப்பி போக செய்யும் திராட்சை ரசம். ஆகவே இந்த சிம்சோன் மதுபான வெறியனாக மாறினதன் நிமித்தம் அவன் பாவத்தை செய்தான். சோரேக் ஆற்றண்டைக்கு அவன் கடந்து வந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன்பு இருந்த உலகம் இப்பொழுதும் இருக்கிறதா? முன்பு இருந்த உலகம் இப்பொழுதும் இருக்கிறதா? ஆண்டவர் படைச்ச உலகம் அப்படியே இருக்கிறதா? ஆண்டவர் சொல்ற அழிச்சு போயிட்டு ஜலப்பிரயத்தால அழிச்சு போயிட்டு என்று சொல்லி சொல்றாரு. அழிச்சுன்னு சொல்றாரு. இப்ப இருக்கிற வேற உலகம். ஆகவே ஆண்டவர் படைச்ச உலகத்தை தேவன் என்ன செய்தார்? ஒரு முறை ஜலப்பிரளயத்தால அழிச்சு போட்டார். ஆகவே அதிலே நோவா குடும்பம் காக்கப்பட்டது. பின் ஆகவே பழைய உலகத்திலே இருந்த நோவா மாத்திரம்தான் பழைய உலகத்திலே இருந்தவர்களிலே ஆண்டவர் புதிதாக உலகத்தை ஆயத்தப்படுத்தின பொழுது அழித்து ஆயத்தப்படுத்தின பிற்பாடு அந்த புதிய உலகத்திலே காலடி எடுத்து வைத்தவன் யார்? நோவா குடும்பம். எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஆகவே இந்த புதிய உலகத்திலே காலடி எடுத்து வைத்த இந்த நோவா
நிர்வாணமாக்கப்பட்டு தன் மகனையே சபைக்கு நிலைக்கு ஆளான என்றால் காரணம் என்ன? திராட்சை ரசம். திராட்சை ரசம். திராட்சை ரசத்தை அவன் குடிச்சு வெறித்தவனாய் படுத்து கிடந்ததினால், அவன் நிர்வாணமாக்கப்பட்டதினால் தன்னுடைய மகனையே சபைக்கு நிலைக்கு அவன் ஆளான். இவ்வளவு பாக்கியம் பெற்ற நோவா இந்த திராட்சை ரசத்தினால் அடிமைப்பட்டார். எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு வேதனையான சம்பவம் பார்த்தீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய உலகத்தினால் வரவேற்கப்பட்ட இந்த நோவா சர்வ சாதாரணமாக அறிமுகப்படுத்திய, இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய திராட்சை ரசம். பின்ன இப்ப இருக்கிற சாமான்ல அறிமுகப்படுத்தியது யார்? சொல்லுங்க. அறிமுகப்படுத்தியது யார்? தாத்தா. அவர்தான், நோவா தாத்தா தான் அறிமுகப்படுத்தினார் புதிய உலகத்துக்கு. அது இப்ப பளபளப்பாக இல்லாதவங்க இப்ப பளபளப்பான போத்தர்கள்ல இப்ப வந்திருக்குது. இப்ப சாதாரணமாக அவர் அறிமுகப்படுத்தி விட்டார். இந்த திராட்சை ரசம் இன்று மனித சக்தியால, மனித பலத்தினால அழிக்க முடியாதபடியான ஒரு பலம் கொண்ட ஒரு பொருளாக இன்றைக்கு அது மாறிவிட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அவருடைய வீடுகளிலே தேவனுடைய ஆட்சிக்கு பதிலாக இன்றைக்கு திராட்சை ரசமாகிய மதுபானம் இன்றைக்கு ஆட்சி செய்கின்றது. இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இந்த பரிதாப நிலையிலே இன்றைக்கு காணப்படுகிறார்கள். சிம்சோன் மதுபானத்தை நாடி சென்று பாவத்தை செய்தான். கர்த்தருடைய ஆவியானவரின் ஆளுகையிலே இருக்க வேண்டிய இந்த சிம்சோன் இந்த திராட்சை ரசமாகிய மதுபானத்தினால் ஆளுகை செய்யப்பட்டவனாய் இந்த பரிதாப நிலைக்கு அவன் ஆளானான். எண்ணி பாருங்க, இந்த பரிதாப நிலையை எண்ணி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு பாவத்தை செய்ய. அடுத்தது சிம்சோனுடைய 7வது பாவம் என்ன தெரியுமா? மதுபானம் என்ன செய்தது? அவனை தேனிலால் இடம் கொண்டு வந்தது. எங்கே கொண்டு வருகிறது? தேனிலாளிடம் கொண்டு வருகிறது. ஆகவே தேனிலால் என்றால் அர்த்தம் என்ன? பலவீனம், தலைகுனி என்கிறது அர்த்தம். தேனிலால் என்ற அர்த்தம் என்ன? பலவீனம். ஆகவே இந்த அர்த்தங்களை பார்த்தா தான் அருமையானவர்களே வேதத்தின் ஆழங்கள் எங்களுக்கு தெரியும். ஆகவே அவன் இந்த நாங்கள் பார்க்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதன்படி அடிப்படையாக தேவனை விட்டு சென்ற சிம்சோன் தன்னை பலம் குன்றச் செய்து தலைகுனிய வைக்கும் அந்த தேனிலாளிடம் அவன் செல்லுகின்றான். பார்த்தீங்களா? ஆம் அருமையானவர்களே, அவனுடைய முறைகேடான உறவு அவன் செய்த 7வது பாவம். முறைகேடான உறவு. இந்த முறைகேடான உறவு, இந்த அற்ப மாமிச இன்பம், அதற்கு இவன் அடிமையானான். அவளுக்காக தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதாவது வல்லமையுடைய தன்னுடைய 7 அந்த சடைகளை உடைய தலையை அவள் மடியிலே அடகு வைத்தான் இந்த சிம்சோன். தேவனின் திட்டங்களை அவளுடைய மடியிலே கொட்டிவிட்டான். தன்னையே விற்று போட்டான். தேவனின் அடிமை இப்பொழுது தேனிலாளின் அடிமையாக மாறினான். பலம் கொண்டு நிற்க வேண்டியவன் பலமிழந்தான். பலனிமிந்து நிற்க வேண்டியவன் தலை குனிந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களிடம் கொடுத்துள்ள ஊழியங்களை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீங்கள் எவ்விதம் பாவிக்கிறீங்க? சிம்சோன் தன் தாளந்துகளை, தன்னுடைய ஊழியங்களை
தேலிலாளுடைய மடியிலே புதைத்து போட்டது போலவும், இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா விற்று போட்டது போலவும், ஒரு தாளந்தை பெற்றவன் மண்ணிலே அதை புதைத்து வைத்தது போலவும், கர்த்தரிடமிருந்து பெற்ற ஊழியத்தையும் அப்போஸ்தல பட்டத்தையும் யூதாஸ் 30 வெள்ளிக்காக சத்துருக்களிடம் அடகு வைத்தது போலவும், தன்னுடைய சுயநலத்துக்காக யூதாஸ் தனது ஐக்கியத்தையும் தன்னுடைய எதிரிகளுக்கு, அதாவது தன்னுடைய ஐக்கியத்தையே எதிரிகளுக்கு காட்டி கொடுத்தது போலவும், எனக்கு அருமையான பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஐக்கியங்களை, உங்கள் தாளந்துகளை, உங்கள் ஊழியங்களை, உங்களை குறித்த தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டங்களை அழிந்து போகும் இந்த அற்ப உலக ஆசைகளுக்காக, உங்கள் சுயநலங்களுக்காக, மனுஷனுடைய முகத்துக்காக, அற்பகால சுகத்துக்காக, அற்ப நன்மைகளுக்காக, மனுஷரின் அற்ப புகழ்ச்சிகளுக்காக உலக மக்களிடமும் தேவனுடைய சத்துருக்களிடமும் நம்முடைய ஐக்கியங்களுக்கு எதிரானவர்கள் சத்துருக்களிடமும் விற்று போட்டவர்களாக காணப்படுகிறீர்களா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எவ்விதமாக இருக்கின்றோம்? உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய ஐஸ்வர்யங்களை கர்த்தருடைய சபைக்கென்று அல்லது அவருடைய ஊழியங்களுக்கென்று தாராளமாக மனமு வந்து கொடுக்கிறீர்களா? அல்லது உங்கள் சந்தோஷங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் சுய தேவைகளுக்கு தாராளமாக அதை பாவித்து பின்பு கர்த்தருடைய சபைக்கும் அவருடைய ஊழியங்களுக்கும் பிச்சை போடுவது போன்று நாங்கள் கொடுக்கின்றோமா? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் தேலிதானின் மடியிலே உள்ள சிம்சோனை தேவன் நமக்கு எச்சரிப்பாக வைத்திருக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பாதத்தை முத்தமுட பிரித்தெடுக்கப்பட்ட இந்த சிம்சோன் இன்றைக்கு தேலிதானுடைய மடியை அவன் முத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றார். நடந்தது என்ன? என் ஜீவன் பெலிஸ்தரோடே மடிய கடவுள் என்ற பயங்கரமான ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல் என்று வாசிக்கின்றோம். கர்த்தர் தன்னை விட்டு விலகியதை அறியாமல். இது எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை பாருங்க. எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. பிறக்கும் பொழுதே தேவனால் தமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட சிம்சோன் பிறக்கும் முன்னே அவனுடைய வளர்ப்பை குறித்து எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவனால் அறிவிக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த சிம்சோன் உன்னதமான பெற்றோர்களினால் தேவ வழி நடத்தலுடனே வழிநடத்தப்பட்டு வளர்க்கப்பட்ட இந்த சிம்சோன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியாவுடைய பலத்தினால் நிறைய பெற்ற இந்த சிம்சோன் உன்னதமான ஒரு பெரிய ஒரு ஊழியத்திற்கென்று சொல்லி நியமிக்கப்பட்ட இந்த சிம்சோனை அவனை அறியாமலேயே கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, பிரித்தெடுக்கப்பட்டு ஜீவியம் செய்ய அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், ஊழியர்கள் இன்றைக்கு மனம் போன போக்கிலே எல்லாம் நடந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இன்னும் தங்களுடன் கர்த்தர் இருக்கிறார் என்றும், இன்னும் கர்த்தர் தங்களுடன் பேசுகிறார் என்றும், கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் தங்களையும் உலகத்தையும் ஏமாற்றிக் கொண்டு திரியும் இன்றைக்கு சிம்சோன்கள் என்று இவர்களை சொல்லலாம் அல்லவா? இது எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலை பாருங்கள் அருமையானவர்களே, எவ்வளவு ஒரு பயங்கரமான நிலை. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் என்று பார்க்கும் பொழுது சுருக்கமாக கூறினால் சிம்சோன் உணர்ச்சியற்றவனாய் மாறினான் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். உணர்ச்சியற்றவனாய் மாறினான். ஒன்று எச்சரிப்பை தெரிந்து கொள்கிற அருமையானவர்களே, பாவம் ஒரு மனுஷனை இறுதியிலே உணர்வற்றவனாக மாற்றிவிடும். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 3வது வசனத்திற்கு வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே
3ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 1 3ஆம் வசனம் வாசிங்க. தன் எஜமானையில் அருமை தன் அவையும் அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்று கர்த்தர் வேதனையோடு சொல்லுகின்றார். ஓசியா 7ஆம் அதிகாரத்திலே 8வது 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மனுஷன் வாழுகிறான் என்றால் அவன் பாவத்தினால் நிறைந்து விட்டான் என்று அர்த்தம். இந்த உணர்வற்ற மனுஷன் பாவத்தினால் நிறைந்திருக்கிறான் என்று அர்த்தம். அவன் எந்த வகையிலுமே அவன் உணர்வடையாமல் அவனுடைய இருதயமானது உணர்வற்றதாய் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் என்றால், எந்த விதமான ஒரு மனம் திரும்பது மற்றதாய் அவன் இருந்து கொண்டிருப்பான் என்றால், அதனுடைய வாழ்க்கையிலே அவன் பேசும் பொழுதெல்லாம் அவன் உணர்வற்ற ஒரு ஜடப்பொருளாய் காணப்படுவான் என்றால், அவனை பாவம் ஆளுகை செய்து அவனை பிடித்துக் கொண்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த உணர்வற்ற மனுஷனுடைய பின்னிலைமை எப்படியா இருக்கும்? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டன. கண்கள் பிடுங்கப்பட்டன என்றால் அவன் தரிசனத்தை இழக்கின்றான். அதுக்கு பிறகு அவன் தரிசனம் பெற்றுக்கொள்ள முடியாது. தரிசனம் இல்லாத மனுஷன் அவன் தேவனுடைய ஜனம் அல்ல, அவன் சபைக்கு உட்பட்டவன் அல்ல. அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் மாறுகின்றான், விலங்கு போன்றவனாய் மாறுகிறான். விலங்கிட வேண்டியவன், விலங்குகளை உடைத்து எதிரிகளை விலங்கிட வேண்டியவன், அவன் விலங்கிடப்பட்டவனாய் மாறுகின்றான். சிறையிலே அடைக்கப்பட்டவன் என்று நாங்கள் சிறையிலே அடைக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, சிறையிலே அடைக்க வேண்டியவன் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றான். சத்துருக்களை பிடித்து சிறையிலே அடைக்க வேண்டியவன், அதற்கென்று அந்த இடத்திலே அழைக்கப்பட்டவன் இன்றைக்கு அவன் சிறைக்குள்ளே இருக்கின்றான். கடைசியிலே மாவரைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். இறுதியிலே பெலிஸ்தியரோடு தானும் அவன் மரிக்க வேண்டியவனானான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோன் இன்றைய தேவனுடைய ஜனங்களுக்கு மிக மிக எச்சரிப்பாக இருக்கட்டும். இந்த எச்சரிப்புகளை பெற்றுக்கொண்ட நாமோ இன்றைக்கு நம்மையும் ஆராய்ந்து பார்த்து நமது வழிகளை தேவனுக்கு நேராக திருப்புவோம். தேவ கிருபை உங்களுடன் இருந்து வழி நடத்தும் என்பதில் நான் உறுதியாக விசுவசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.